இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து எங்க கூட ஒரு வலுவான கூட்டணி அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது விஜய் அவர்களோட தாவேகா கட்சியா இருந்தா, இந்த ஏடிஎம்கே, டிவிகே கூட்டணி பத்தி உங்க கருத்து என்ன? நான் என்ன சொல்றேன்னா, அவரே சொல்லிட்டேன் இப்படி நாங்க தாவேகா கூட வைக்க போறோம் எனக்கு கூட்டணின்னு இவரே எப்படி சொல்லிக்க முடியும்? ஓகே. அவரு விஜய் எதுனா சொன்னாரா? புரியுதுங்களா? புரியுது. நான் அவங்க கூட கூட்டணி வைப்பேன், என் கூட்டணி வச்ச ஓட்டு எல்லாரும் போட்டுருவாங்களா? புரியுதா? இருக்கிறத வச்சுன்னு உன்னால மெயின்டைன் பண்ண முடியல. உங்களை விட்டு எல்லாரும் ஓடி போயிட்டானுங்க. புரியுதுங்களா? அதனால தான் இன்னைக்கு கட்சி வந்து வலுவிழந்து போச்சு. ஓகே. ஏடிஎம்க்கு வலுவிழந்து போச்சு. இப்போ நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன், அவன் பிஜேபி கூட போய் சேர்ந்துக்கிறேன். இதே அந்த ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னா பிஜேபி தமிழ்நாட்டை காலை வச்சிருக்க முடியாது. அந்த அம்மா இருந்தாங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட் இல்லை. இன்னைக்கு என்ன பண்ணால் செய்ய அதை இவருடைய சில விஷயங்களை மறைக்கணும், மூடி மறைக்கணுன்றதுக்காக இன்னைக்கு அங்கே போயிட்டு பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசின்னு இருக்கிறாரு. அது கூட நிலைக்குமானது கூட தெரியல. புரியுதா? இவர் வந்து அப்படியே நின்னாலும் கண்டிப்பாக ஏடிஎம்க்கு அதுக்கு சான்ஸே கிடையாது. சான்ஸே கிடையாது. விஜய் வந்து முதலமைச்சர் ஆவான்ற எண்ணம் இல்லை. ஆனால் நிறைய இடங்களை பிடிப்பார். ஒரு கண்ணுக்கு பொறுத்தவரை 40லேருந்து 60 இடம் கண்டிப்பாக வருவார்.